இப்போ ஸ்டாட்ரோ சாஃப்ட்வேரில் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது அந்த டெரிவேஷன் பீம் டிசைன் காலம் டிசைனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி டெரிவேஷன் இருக்குது, ஃபவுண்டேஷன் ஸ்லாப் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஒரு பீம் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெரிவேட்டில் நம்ம லோடிங் அப்ளை பண்ணிவிட்டு அதோட பெண்டிங் மொமெண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா லோடிங், செகண்ட் டேட்டா பெண்டிங் மொமெண்ட், இதை வச்சு இதுக்கு தேவையான ஏரியா ஆஃப் ஸ்டீல் இந்த ஆர்டர் படி நம்ம வருவோம். பட் அந்த லோடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட கிராஸ் செக்ஷன் நமக்கு வேணும், லென்த்து, வால்யூம், இந்த மாதிரி அதில் சில நிறைய இருக்குது டெரிவேஷன்ஸ். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து அதோட சேம் ஆமாம் லோட் கண்டுபிடிச்சாலே பெண்டிங் மொமெண்ட் எடுத்துடலாம். தென் அதோட அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து ஒரு ஃபார்முலா டெரிவேட் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் ஸ்டீல், இந்த 3 தான் ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போது அதை வந்து ஷார்ட்டாக ஏஎஸ்டின்னு கூட சொல்லுவாங்க, ஏஎஸ்டி. இப்போ ஒரு பீம் நீங்கள் டிசைன் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு 400 ஸ்கொயர் எம்எம்னு லாஸ்ட்டாக டெரிவேஷனில் அந்த ஆன்சர் உங்களுக்கு வருது. நீங்கள் ஏதோ ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஆன்சர் வருது, இப்படி தான் கிடைக்கும் நமக்கு மேனுவலில். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ பீமுக்கு வந்து ஒரு 12 mm ரீபார் யூஸ் பண்ண போகிறதா, 12 mm டயா, இது ஒரு அசியூம் தான் பண்ணிக்கணும். அசியூம் ஆர் டேக். இந்த டயாமீட்டர் வந்து உங்கள் சாய்ஸு, நீங்கள் தான் இன்ஜினியர், நீங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அப்போது டயாமீட்டர் உங்கள் சாய்ஸு, 12 mm, 16 mm, 20 mm உங்கள் சாய்ஸு. ஆனால் ஏரியா வந்து இது வரணும். அப்போ நீங்கள் ஒரு 12 mm ரீபார் போட போகிறதா டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் 12 mm ரீபாரோட ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இது உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும், நான் ஒரு ஷெடியூல் எடுத்து தரேன். இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, இதில் கொடுத்துடலாம். ரீபார் ஏரியா இப்போ ரைட் சைடில் பாருங்கள், அந்த ஷெடியூலில் இருக்கும் ஒவ்வொரு டயாமீட்டருக்கும் ஒரு ஏரியா என்னன்றது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ரீபாரோட டயாமீட்டர்ஸ் இதெல்லாம் நம்பர்ன்றது இது இருங்க, மேலே இருக்குது. ஓகே ஓகே, டாப்பில் இருக்கிறதெல்லாம் சைஸஸ் வந்து டயாமீட்டர்ஸு, இது சீரியல் நம்பர்ஸு. இங்கே வந்து பெரிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து ஏரியா தான் வேணும். இப்போ 12 mmல ஒரு நம்பர் ரீபார் போட்டால் 113 mm ஏரியா கவர் பண்ணோம். 2 நம்பர் போட்டால் 226 mm கவர் பண்ணோம். 3 நம்பர்ஸ் போட்டிங்கன்னா 339 mm² கவர் பண்ணோம். 4 நம்பர் போட்டால் 450 mm² கவர் பண்ணோம். அப்போ ஒரு 3 நம்பர்லேயே 4லேயே அதுக்கு கண்டிஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. நீங்கள் 12 mm ரீபாரில் ஒரு 4 கம்பி போட்டாலே 400 mm² தொட்டுரும். 450 விட அதிகமாக. அதான் அந்த ரெக்யர்மெண்ட், அந்த டெரிவேஷனில் வர்ற ஏரியாவை விட நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் 4 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 mm ரீபார் ஏரியா 113 ஸ்கொயர் mm. நீங்கள் ஒரே ஒரு 12 mm பாரால் 113 mm² கவர் பண்ணலாம். நமக்கு தேவையானது 400 mm². ஸோ ரெக்யர்டு rebars equal to 400 divided by 113 இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ 3.54 வருது.
3.54 நம்பர்ஸ். நம்ம கம்பியை வந்து அந்த மாதிரி போட முடியாது 3.54ன்னு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 4 நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பீமில் 412 mm பார் வரணும் அந்த மாதிரி. இப்போ ஒருவேளை உங்களுக்கு நம்பர்ஸை குறைக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த டயாவை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். 12க்கு பதிலாக 16 அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ 16 போடும்போது எவ்வளோ நம்பர் போடுற மாதிரி வரும்னா அப்போ இந்த மெத்தடில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேபிளேஷனில் நீங்கள் பீமுக்கு வந்து 16 mm ராட் யூஸ் பண்ணும்போது 2 நம்பர் போட்டாலே 400 தொட்டுருது. இப்படி ஒருவேளை நீங்கள் கவுண்ட்டை குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மேனுவலாக இப்படி தான் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லலாம் சாஃப்ட்வேரில் பண்ணுறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு இது ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நம்ம இதுலேருந்தே இதுலேருந்து தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரிசல்ட்டே வந்து நீங்கள் சைட்டில் இருந்தாலும் சம்டைம் அங்கே ஏதோ நம்பர்ஸை குறைக்கிற மாதிரியோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியோ சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ நீங்கள் இந்த ஏஎஸ்டியை உங்களுக்கு ஈக்குவல் பண்ண தெரியணும், வர்ற ஏஎஸ்டியை. அவ்வளோதான் மெயினான இதில் விஷயம் வந்து இந்த ஏஎஸ்டி தான். டயாமீட்டர் நம்ம சாய்ஸு, அவ்வளோதான். இதுதான் பேசிக்கு. இப்போ இந்த வேலையை தான் சாஃப்ட்வேர் பண்ணிடும். ஏரியா ஆஃப் ஸ்பீட் சொல்லுங்க. இந்த ஏரியா ஆஃப் ஸ்பீடுக்கு வந்து இப்போ 400 ஸ்கொயர் mm போட்டுருங்க. ஆமாம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ஸ்பீட் வந்து அந்த 400 ஸ்கொயர் mm வந்து எப்படி போகும்? அது லோடிங்லாம் என்டர் பண்ணனும், அதை வச்சு மாறும். ஆமாம். அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி வந்து நம்ம நீங்கள் பி சிவிலா? ஆமாம் ப்ரோ. அப்போ நீங்கள் இந்த டிசைன் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ்னு ஒரு புக் இருக்கும், டிஆர்சி புக்கு, டிசைன் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு. அந்த புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொசீஜர் இருக்கும். அதில் நீங்கள் லோடெல்லாம் வச்சு டெரைவ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ஏஎஸ்டின்ற வேல்யூ கிடைக்கும். நம்ம காலேஜில் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு. இதுதானான்னு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோதான். ஆமாம், கூகுள்ல ரெஃபர் பண்ண இருக்குங்க ப்ரோ. இருங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரு கால் வருது. ஓகே, இப்போ சர்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே, இதில் ஃபுல்லாக ரிசல்ட் தான் இருக்குது. ப்ரொசீஜர்னு போகும். as per ISO. இதில் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு நானே அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் இது நம்ம காலேஜ் நோட்ஸ் தான். இப்போ இதில் என்ன இருக்குது, இந்த சம் வந்து பாருங்களேன். reinforced concrete rectangular beam supported a wall 750 mm thick, placed clear span 6 meter, beam carries a 3 kN load, design the beam in working stress method. அவ்வளோதான், இது கரெக்டு தான். இந்த என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அப்போ நமக்கு என்ன இதெல்லாம் நமக்கு கிடச்சிரும்.
நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், அந்த வால் திக்னஸ் வந்து நம்ம 9 இன்ச்சு இல்லை 1 ஃபீட்டு அப்படி டிசைட் பண்ணிடுவோம். தென் வந்து மேலே அந்த பீம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே இப்போ G+1 பில்டிங்னா அப்போ மேலே இருக்க பில்டிங் லோடு தான் அந்த பீமில் வந்து இப்போ எர்த் பீம் கட்ட போகிறோம் அப்படின்னா அப்போ மேலே இருக்க 2 ஃப்ளோரோட லோடும் அந்த பீமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லோட் ட்ரான்ஸ்ஃபரை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு லோடு கால்குலேஷன் வரும்போது இதில் ஒன்று போடுறேன் இந்த நோட்டில் 2 லோடு இதில் வந்து ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் வெயிட்டு, அந்த பீமுக்குன்னு இருக்க செல்ஃப் வெயிட்டு, ரெண்டாவது லைவ் லோட். இந்த ரெண்டையும் நாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துடணும். இந்த பிடிஎஃப் எதில் ப்ரோ இருக்கு? வாட்ஸ்அப்ல. ஸோ அதை வச்சு தான் இவங்க சொல்லியிருக்காங்க 3 kN/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லோடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிரேடு, இந்த M20 கிரேடு யூஸ் பண்ண போகிறோம், FE 500 கிரேடு, இந்த ஸ்டீல் கிரேடு காங்கிரீட் கிரேடு வந்து நம்ம சாய்ஸ் தான். இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த லோடுக்கு இந்த கிரேடு வச்சு நீங்கள் ஒரு பீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதில் இவ்வளோ ஸ்டீல் வரணுன்றது நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்துருச்சு. இதை வச்சு அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொசீஜரை கவனிச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சைஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வித் ஆஃப் த பீம் இஸ் 300, எஃபெக்டிவ் டெப்த் வந்து 500 அவங்களாம் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் ஆரம்பிக்கணும் எப்போயுமே டிசைன். ஒரு 300/500 ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வச்சு அனலைஸ் பண்ணிட்டே போகும்போது ஒரு ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் ஒரு டெப்த்து செக்குன்னு ஒரு ஸ்டெப் வரும். நான் காட்டுறேன். டிஃப்ளெக்ஷன் செக்கு இல்லை டெப்த்துன்னு ஒரு ஃபார்முலா வரும். இதில் அவங்க பண்ணல. ஓகே, இதில் பார்த்துல அதுக்கு பதிலாக தான் மொமெண்ட்டு செக் பண்ணியிருக்காங்க. மொமெண்ட்டு, ஆக்சுவல் மொமெண்ட்டு, பேலன்ஸ்டு மொமெண்ட்டுன்னு செக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், மேலே இருந்து வரேன். ஓகே, இதில் லோடு தான், ஆனால் இதுங்க மொமெண்ட்டுன்னு எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த 60 kN/m மேலே போனாலும் இது வேறு வேறு ஆன்சராக இருக்குமோ. ஏன்னா இங்கே 3 kN தான் லோடு இருக்குது. நோட்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே 60 kN போட்டிருக்கு. நோட்ஸ் மாதிரி பிடிஎஃப் ஆகிருக்கு. இதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, டிசைன் RCB கேரி 6 kN லோட், ஓன் வெயிட் எஃபெக்டிவ், ஓகே, இன்க்ளூசிவ் ஓன் வெயிட், செல்ஃப் வெயிட்டு லைவ் லோடும் சேர்த்து வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6 மீட்டர் கீப் பிரெத்து, இப்போ லென்த் வந்து 6 மீட்ரு, பிரெத்து வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, 2/3 ஆஃப் டெப்த்தில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. தென் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் அண்ட் ஸ்டீல், ஓகே, அதோட கிரேடுக்காக அதை கொடுத்துருக்காங்க 500/m². ஆனால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நம்ம ஆனால் இப்படி எடுக்க மாட்டோம் மேனுவலாக பண்ணும்போது. இவங்க சும்மா ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நமக்கு சப்ஜெக்ட் ஓரியண்டாக கொடுத்துருக்காங்க.
கிளியராக ஒரு ப்ரொசீஜர் வைஸ் வச்சுருந்தேன், இந்த செக் பண்ணுறேன் அதுவும் இருக்கான்னு. ஸ்லாபுக்கு கூட இருக்குது கிளியராக. இப்போ ஸ்லாபோட இந்த ரூமோட சைஸ் இது, வால் சப்போர்ட்டு, ஸ்லாப் மேலே அப்ளை ஆகிற லோடு, இப்படி தான் இருக்கும். நமக்கு எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். இதில் என்ன பண்ணுவோம், பிளானில் நம்ம ரூமோட அளவு எடுத்துக்குவோம், வால் திக்னஸ் பிளானில் எடுத்துக்குவோம். இந்த அப்ளை ஆகிற லைவ் லோடு வந்து கோட் புக் IS 875 Part 2 அந்த கோட் புக்லேருந்து நம்ம லைவ் லோடு எடுத்துக்குவோம். அப்புறம் கிரேடு நம்ம என்ன கட்ட போகிறோமோ அதை நம்மளே முடிவு பண்ணிப்போம். இவ்வளோதான். இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டைமென்ஷன்ஸை வச்சு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கிரேட் வந்து இப்ப நம்ம தான் செட் பண்ணணுமா? ஆமா, கிரேட் நம்ம சாய்ஸ் தான். கிரேட் ஆஃப் கான்கிரீட். ரூப் கான்கிரீட்னாலும் சரி, பீம் காலம்னாலும் நம்ம சூஸ் பண்றதானா? ஆமா ஆமா. M20 M25 நம்ம எந்த கான்கிரீட் வேணா யூஸ் பண்ணலாம். 20க்கு மேல ஆமா, மேக்ஸிமம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும்போது 20க்கு மேல யூஸ் பண்ணுங்க. M20 ல இருந்து யூஸ் பண்ணுங்க ரீபார் வந்துட்டா. அந்த 15 10 எல்லாமே வந்து பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு, ரீபார் இல்லாம இந்த மாதிரி வந்துடும். PCC-க்கு. ஓகே. அப்புறம் ஸ்டீல் வந்து FE 415 இருக்கு, FE 500 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ லேட்டஸ்ட்ல. பட் 415 போதும் தான். பட் என்ன கொஞ்சம் அதிக கிரேட் இருக்கனால அதை யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் செலவு பண்ணி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கிடைச்சிருக்க டைமென்ஷனை வச்சு அதோட வால்யூம் ஏன் எடுக்கிறாங்கன்னா, டெட் லோட கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதோ இங்கே இருக்கும் லோடு கால்குலேஷனில் லைவ் லோடு ப்ளஸ் டெட் லோட கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லாபோட வால்யூமோட வச்சு கால்குலேட் பண்ணிட்டு லோடு கால்குலேஷன், அதை முடித்ததும் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். இப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட் அவங்களுக்கு கிடைச்சதும் இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீல் இந்த ஃபார்முலா தான், MUன்னு போட்டு ஒரு ஃபார்முலா 0.87 FOAST. ஏஎஸ்டின்றது ஏரியா ஆஃப் ஸ்டீல், அது நமக்கு அன்னோனாக இருக்கும். இது வந்து நமக்கு மொமெண்ட் வேல்யூ நம்மகிட்ட இருக்கும், ஏன்னா பெண்டிங் மொமெண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா FYன்றது ஸ்டீல் கிரேடு, அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும், வாங்கியிருக்க ஸ்டீல் கிரேட். அப்புறம் டெப்த், Dன்றது டெப்த் ஆஃப் ஸ்லாப் நம்மகிட்ட இருக்குது, FY நம்மகிட்ட இருக்குது. இதில் AST மட்டும் இருக்காது. ஸோ இதை அப்படியே நம்ம டெரைவ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு AST இந்த மாதிரி கிடைக்கும். 261 இருங்க இது இல்லை ஆக்சுவலாக AST இதுன்னு நினைக்கிறேன், இதுன்னு நினைக்கிறேன். இதுதான் 180 mm². அது 2ன்னு போட்டிருக்காங்க அவங்க, அது ஸ்கொயர் 180 mm². யூஸ் 10 mm டயாபாஸ். ஸோ 1 மீட்டருக்கு 180 mm² ஸ்டீல் தேவைப்படுது. நீங்கள் ஒருவேளை 10 mm ரீபார் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்ப்போம். இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்பர் ஆஃப் ரீபார் இருக்கும், அது கூட போடல. ஸ்பேசிங் சொல்லிட்டாங்க, 10 mm டயா வந்து நீங்கள் 260 mm ஸ்பேசிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி அந்த 10 mm டயா வந்து அவங்க அந்த நம்ம டேபிள் ப்ராப்ளம் பார்த்து அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதேதான். இப்போ பெர் மீட்டருக்கு இப்போ பெர் மீட்டருக்கு 180 வருது ப்ரோ. அவங்க ஸ்லாபோட லென்த் வந்து 7 மீட்டர். அப்போ 7 × 180, அப்போ டோட்டல் AST கிடைக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரீபார் போட்டால் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 10 mm டயாபார்ன்றது நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் 10 mm போடலாம், 8 mm போடலாம். ஆனால் இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீல் வரணும், அவ்வளோதான். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ இது டோட்டலாக 7 மீட்டரா. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 260 mm² சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கால்குலேட்டரில் பண்ணி பார்த்தோம்னா 7000 / 260 டோட்டலாக 27 நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போது வருதான்னு பார்க்கலாம். 180 அதை விட அதிகமாக வந்தாலும் ஓகே தான். 180 ஆனால் கம்மியாக வரக்கூடாது. சரி 7 நான் 7000 போட்டுட்ருக்கேன். ஒரு மீட்டருக்கு 180, அப்போ 7 மீட்டருக்கு 1260. இப்போ 10 mm பாரோட டேபிளேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரில் எப்போ 1260 வரும்? 12 இன்னும் அதிகமாக போகணும் ரீபார். லாஸ்ட்டாக இந்த 12 நம்பர் போட்டாலே 942 தான். அப்போ நம்ம இன்னும் போனோம்.
ஒரு பார் வந்து 79 இப்போ செக் பண்ணலாம். நமக்கு டோட்டலாக 1260 வேணும். இதை நோட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறேன் ப்ரோ. இப்போ நம்ம அந்த பிடிஎஃப்ல பார்த்த டிசைனில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டருக்கு 180 mm² ஸ்டீல் வேணும். நமக்கு 7 மீட்ரு. அப்போ டோட்டல் ஏஎஸ்டி 1260. இதை எடுத்துக்கிறேங்க. டோட்டல் ஏஎஸ்டி ஈக்குவல் டு 1260 ரெக்யர்டு ஸ்கொயர் mm. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 mm ரீபார் அங்கே போட போகிறோம். அப்போது ஒரு 10 mm ரீபாருக்கு யூஸ் 10 mm bars. ஸோ நீங்கள் ஒரு 10 mm பார் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 79 mm² கவர் ஆகும். அப்போது நமக்கு இங்கே கவர் ஆக வேண்டியது 1260. அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 1260 டிவைடட் பை 79. டோட்டலாக 16 நம்பர் தேவைப்படுது. மினிமம் 16 தேவைப்படுது நீங்கள் 10 mm யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு காலம் ஒரு ஸ்லாபுக்கு நீங்க இது ஸ்லாப் டிசைன். ஒரு ஸ்லாபுக்கு நீங்க 16 நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் மினிமம். அப்ப 16 நம்பர் போடும்போது எவ்வளவு வருதுன்னு பாப்போமா. இப்ப ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். நான் அதை போட்டுறேன். அதையும் நோட் பண்ணி டோட்டல் நம்பர்ஸ் ரெக்யர்ட் ஃபார் AST equal to 16 numbers. இவ்வளோ தேவைப்படுது. இப்போ ஸ்பேசிங் வந்து அந்த ஸ்லாபோட ஸ்பேன் டிவைடட் பை இந்த நம்பர்ஸ், அதான் ஸ்பேசிங். இப்போ அந்த ஸ்லாப் வந்து 7 மீட்ரு, மொத்த நம்பர் வந்து 16. அப்போ 7 மீட்டரில் 16 எவ்வளோ ஈக்குவலாக பிரித்து வைக்கலாம், அதுதான் இப்போ கான்செப்ட். அப்போது 7 மீட்டர் டிவைடட் பை 16 போட்டோம்னா 437 mm வருது. ஒரு கம்பிக்கும் அடுத்த கம்பிக்கும் உள்ள கேப் 437 mm. அப்படி 437 mm வரிசையா கேப் விட்டு வச்சீங்கன்னா மொத்தம் 16 கம்பியை நீங்க வைக்க முடியும் அப்படின்னு இந்த கால்குலேஷன் நமக்கு தெரியுது. ஓகேவா? இது வரைக்கும். ஆனா ஐஎஸ் கோட் ரெக்கமெண்டேஷன் படி ஒரு ரீபாருக்கும் இன்னொரு ரீபாருக்கும் 300 mm தான் கேப் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 300 mm தான் இருக்கணும் ஐஎஸ் ரெக்கமெண்டேஷன் படி. ஒரு அடி தான் ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் கேப். அப்போ நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக போகுதுல்ல ஸ்பேசிங்கு. அதனால தான் அந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே மினிமைஸ் பண்ணி 260 போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பேசிங்கை. ஸோ நாம் இப்போ அதை யூஸ் பண்ணும்போது command 437 mm spacing is safe, but as per IS code rebar to not exceed than 300 mm. இது கண்டிஷன் எப்போவுமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று 300 வைக்கணும், இல்லை அதை விட கம்மியாக வைக்கணும். அது 260 வச்சுக்கலாம். ஸோ யூஸ் 260 mm அவ்வளோதான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரிசல்ட்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ண ரிசல்ட்லேயே உங்களுக்கு 200 250 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிடலாம். இப்படி 300 விட தாண்டி போயிடுச்சுன்னா அது ஒரு 250க்குள்ளே லிமிட் பண்ணிக்கோங்க. எவ்வளோதான். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ வரும்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இது திரும்பவும் 7000 டிவைடட் பை 260. அப்போ நான் 437 mm கேப்பில் கம்பியை வச்சா என்னால் 16 கம்பி வைக்க முடியும்.
இப்போ 260 mm கேப்பில் வச்சா எத்தனை கம்பி வைக்க முடியும், அதுதான் இங்கே போட போகிறோம். டிவைடட் பை 260. இதுதான் போகிறோம் 26.9. அப்படின்னா 27 கம்பி நம்மளால வைக்க முடியும். இதுதான் ஃபைனலாக ரிசல்ட் கொடுக்கணும். எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 27. இப்படி தான் மேனுவல் டிசைன் பண்ணுவாங்க. லோடிங்லேருந்து பெண்டிங் மூமெண்ட்லேருந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், ரெக்கையோட ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், அதை இப்படி ஈக்குவல் பண்ணிப்பாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இது ஆனால் இந்த ஒர்க்கை சாஃப்ட்வேரே பண்ணிடும். அங்கே இருக்க எல்லா பீமுக்கும் காலத்துக்கும் சாஃப்ட்வேரே பண்ணிடும். இதுதான் ஸ்டாட்ப்ரோட யூசேஜ். ஸ்டாட்ப்ரோட நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பீம் சைஸ், காலம் சைஸு, எவ்வளோ கேப்பில், இப்போ ஒரு காலமுக்கும் அடுத்த காலமுக்கும் எவ்வளோ கேப்பு, அதாவது இந்த சென்டர் லைன் பிளானை அப்படியே உள்ளே வரைகிற மாதிரி இருக்கும். வரைஞ்சி முடிச்சுட்டு காலமுக்கு தேவையான சைஸ், பீம் சைஸ், ஸ்லாபோட திக்னஸ், இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம தான் அப்ளை பண்ணணும். அது இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, சாஃப்ட்வேர் சொல்லாது இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ திக்னஸ் கொடுக்கணும், இந்த ஃப்ளோருக்கு இவ்வளோ திக்னஸ் வரணும், சைஸ் வரணும்னு சாஃப்ட்வேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. நாம் ஃபஸ்ட்டு ஒரு சைஸ் கொடுக்கணும், அதை சாஃப்ட்வேர் ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லும். நம்ம போட்ட சைஸ் சேஃபாக மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணோம். இவ்வளோதான். இதே மாதிரியே பீமுக்கு, காலமுக்கு எல்லாத்துக்குமே டெரிவேஷன் மாறும். இது இப்போ ஸ்லாபோட ப்ரொசீஜர். அடுத்து காலம் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வேறு ஃபார்முலா இருக்கும். காலம் டிசைன் லாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இது இப்போது பீம். இது ஆக்சுவலாக நம்ம காலேஜில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஃபீல்டுலேயும் அப்ளை பண்ணுவாங்க. பட் என்ன, நமக்கு அதை டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபுல்லாகவே எக்ஸாம் ஃபோக்கஸ்லேயே இருக்கும் நம்மளோட ஸ்டடீஸ் எல்லாமே. காலம் லாஸ்ட் சப்ஜெக்ட் நினைக்கிறேன், லாஸ்ட் சாப்டர். இது 4 இப்போ இது ஒரு சர்க்குலர் காலமோட டிசைன் ரிப்போர்ட்டு. இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Braced reinforced concrete column 500 diam. அதில் 2300 kN லோடு அப்ளை ஆகுது. பெண்டிங் மொமெண்ட்டு 165 kN. and popular length to define the column. இதில் மொமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இது வேறு கால்குலேஷன். Design the reinforced short column 400 by 400. இதில் இருக்குது corner of multi-story building. Factored load is 1500. The biaxial moment is 50 kN acting in perpendicular planes. ஓகே, இவ்வளோதான். நமக்கு இதுதான் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த காலமோட சைஸ் கொடுத்துட்டு, சைஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். நம்ம என்ன போட போகிறோமோ 300 by 300. ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணும்போது, ஒரு பில்டிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு 300 mm இல்லை 230 mmக்கு வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஃபெயில்டு ஆச்சுன்னா சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஃபெயில்டானா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படியே தான் போயிட்டே இருக்கணும். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு 400 mm வச்சு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ அந்த சம்மில் இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சைஸை வச்சு ஃபஸ்ட்டு லோடு எடுத்துருப்பாங்க. செக் பண்ணுவோம். கேல்குலேஷன் ஃபார் பியூ. பியூன்றது லோடு, அல்டிமேட் லோடு தான் பியூன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ 10.3 400 600
400 தானே, அதில் 400 600 எடுத்துருக்காங்க. T1 ரெக்டாங்குலர் காலம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 400/400. ஆமாம், ரெக்டாங்குலராக மாற்றிட்டாங்க அப்படி டிசைனில். இதில் எப்படி இருக்குது ப்ரொசீஜர், இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அது எல்லாத்துலேயுமே நமக்கு கால்குலேஷன்லாம் எப்படி வரும்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ணுற மாதிரி, மொமெண்ட்டை ஃபைன் பண்ணுற மாதிரி தான் அதிகமாக வரும். அதான் எல்லாம் மாறி இருக்கும். Design the column, effective length of 4.75, longitude இதை செக் பண்ணி பார்ப்போம். Reinforcement ratio 1.5:2. இதில் ஆர்டர் படி தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சைஸை ஃபைன், ரெக்கையோட சைஸை ஃபைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் ஃபைன் பண்ணிவிட்டு சைஸ்லேருந்து லோடு எடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கு, டேரெக்டாக இங்கே வந்த மாதிரி இருக்கு. சைஸு 1/4 diameter of 9 இந்த இன்னொரு பிடிஎஃப் இருந்தல, அதை ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம், சாஃப்ட்வேர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேனுவலாக தான் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் அந்த ஆர்டர் படி இருக்குது பார்த்தீங்களா, இது புரியுதுல்ல, இந்த காலமோடது அதோட சைஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை எடுத்துருவோம். அண்ட் அது மேலே அப்ளையர் லோடு, இது அந்த அப்ளையர் லோடு வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்குதோ அதை வச்சு தான், G+1 G+2 இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணலாம். தென் வந்து யூஸ் பண்ண போகிற காங்கிரீட் கிரேட் M20 415 ஸ்டீலு. நெக்ஸ்ட்டு அது இந்த ஃபார்முலாஸில் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், நீங்கள் யூஸ் பண்ண போகிற கிரேடெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற ASC அப்படின்ற, ஏன்னா லோடு நமக்கு வந்துட்டதுனால அதை வச்சு இதை டெரைவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் 3777. அதுக்கு 8 நம்பர்ஸ் 25 mm டயாவில் யூஸ் பண்ணோம்னா அதை ஈக்குவல் பண்ணிடும். தென் ஸ்பேசிங் ஃபைன் பண்ணியிருப்பாங்க கீழே. ஆமாம், ஸ்பேசிங் வந்து என்னென்னா இது ஸ்டிரப்ஸோடது, காலமுக்கு வந்து அது லேட்ரல் டைஸ் யூஸ் பண்ணுவாங்க சுற்றி, இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த பிளாக் டாட்ஸ் வந்து 8 நம்பர்ஸ் ரீபாரு, சுற்றி இருக்கிற அவுட்லைன் வந்து அந்த ஸ்டிரப்ஸ் லேட்ரல் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த ரீபார் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்டாட்ரோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதோ இதில் கொடுத்துருப்பேன் செகண்ட் ஸ்லைடில். ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அண்ட் டிசைன் ப்ரோக்ராம் V8i அப்படின்றது அந்த முன்னாடி வந்த வெர்ஷன். இந்த நம்ம போட்டிருக்கிறது இப்போ கனெக்ட் எடிஷன் அட்வான்ஸ் தான். கனெக்ட் எடிஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி V8i அதில் SS4 SS5 SS6 அப்படி சில வெர்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. SS6க்கு அப்புறம் அவங்க SS7 விடலை, அப்படியே ஃபுல்லாகவே சாஃப்ட்வேரையே மாற்றி கனெக்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதனால அப்படின்னா ஈடாபுக்கும் இதுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. ஈடாப்ஸில் நம்ம டிசைன் பண்ணோம்னா அந்த டிசைன் அதுவே மினிமைஸ் பண்ணிடும், அதாவது ரொம்ப ஸ்டீல் வராமல் ஆவரேஜ் பண்ணிடும், வர ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஆவரேஜ் பண்ணி நம்பர்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிரும். ரெண்டாவது உங்களுக்கு பார் பெண்டிங் ஷெடியூலு, ஸ்டீல் குவான்டிட்டி, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிராயிங் எல்லாம் கொடுத்துரும் ஈடாப்ஸு. ஆனால் V8i கொடுக்காது, ஸ்டாட்ரோ V8i அந்த ரிசல்ட்லாம் கிடைக்காது. ஸோ அவங்க அப்படியே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும்
இதில் டெவலப் பண்ணி அதை வந்து ஸ்டாட்ரோ கனெக்ட் எடிசன்னு நேம் மாற்றிட்டாங்க. அப்படியே அட்வான்ஸ்டு கனெக்ட் எடிசன் அப்படின்னு. அந்த செலக்ட் சீரிஸ் 6க்கு அப்புறம் அடுத்து வரல, 7, 8ன்னு எதுவும் வரல, டேரெக்டாக இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ 22 வரைக்கும் இருக்குது வெர்ஷன். இது வந்து 21 நினைக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது. இருங்க பார்ப்போம். கான்ஃபிகரில் வெப்சைட்ல பார்த்தேன், ஆனால் இதை இதுக்கப்புறம் அப்டேட் 21 இல்லை 22 இருக்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். 22 தெரிஞ்சு எனக்கு எதுவும் காட்டல அப்படி. சரி, ஓகே. இதுலேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரி டிசைன் கோடும் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சென்டர் லைன் மட்டும் வரைஞ்சிட்டு எந்த கண்ட்ரி கோட் படி டிசைன் ஆகணுமோ அதை செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஆனாலும் ஒரு எல்லா பில்டிங்க்கும் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டாக எதுவும் பண்ணாது. இப்போ அது போல தான் இருக்கும். நம்மளே கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் தர மாதிரி தான் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்பில் 2 டைப் இருக்குது நமக்கு, லோட் பியரிங், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஸ்டாட்ரோவில் நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அனலைஸ் அண்ட் டிசைன் பண்ண முடியும். லோட் பியரிங் இதில் பண்ண முடியாது. இல்லை அந்த வால் காங்கிரீட் பீம்ஸ் காலம்ஸ் இல்லாமல் பிரிக் ஒர்க் வச்சே பண்ணியிருப்பாங்க வால் கன்ஸ்ட்ரக்ஷனு, அது வந்து இதில் டிசைன் பண்ண முடியாது. இதில் வந்து காங்கிரீட் எலமெண்ட், ஸ்டீல், அலுமினியம், வுட்டு, இந்த 4 மெட்டீரியல் தான் உள்ள அவைலபிளாக இருக்கும். பிரிக் இருக்காது. நான் டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன், லோட் பியரிங்னா என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு. ஏன்னா லோட் பியரிங்கில் வந்து என்ன ஆகும், மேலே நீங்கள் ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் ஏற்றுனீங்கன்னா அது கீழே அதோட ஒரு மொத்த வெயிட்டும் வந்து ப்ரெஷரும் கீழே இருக்க ஃப்ளோர் மேலே தான் இருக்கும், அந்த வால் மேலே தான் இருக்கும். ஆனால் ஃப்ரேம்டில் வந்து மேலே எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கீழே ஃபூட்டிங் வரைக்கும் போயிடும், எர்த்தில் உள்ளேயே போயிடும் வைப்ரேஷன்ஸ் எல்லாம், ப்ரெஷர் எல்லாம். ஸோ அதான் 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இது கிரவுண்டுக்கு மேலே ரெசிஸ்ட் பண்ணிட்டு நிற்கும், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து கிரவுண்டுக்குள்ளே கொண்டு இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும். அது ஒன்று. அதனால் அதை மட்டும் டிசைன் பண்ணலாம். ரீன்போஸ்ட் காங்கிரீட் மெம்பரை மட்டும் டிசைன் பண்ணலாம். இதில் பிசிசியும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அந்த எலமெண்ட் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ஸ்லாப், பீம், காலம், ஃபூட்டிங் அண்டு அது ஃபூட்டிங்கில் இந்த டைப்ஸ் இருக்குது. ஐசோலேட், கம்பைன், மேட் பைல், இது எல்லாமே நம்ம இதில் அனலைஸும் பண்ணிடலாம், டிசைனும் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துடலாம். ஸோ அனலைஸ்னால் என்ன, டிசைன்னா என்னன்றதை நான் இங்கே கொடுத்துருப்பேன். அனலைசிஸ் அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம ஒரு பில்டிங்கோட அந்த சென்ட்ரலைன் ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு அதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் சாஃப்ட்வேர் அதோட ரியாக்ஷனை கொடுக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அப்போ ஸ்ட்ரக்சர் என்னவாகும், அது தாங்கிட்டு நிற்குமா இல்லை கொலாப்ஸ் ஆகுமா, அந்த ரிசல்ட்டை சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்கும். அதோட பெண்டிங் மூமெண்ட், அது மேலே எவ்வளோ ஷியர் அப்ளை ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆகும், அதாவது லோடு அப்ளை ஆன உடனே அது ஸ்டடியாக அங்கேயே நிற்குமா இல்லை அது பெண்ட் ஆயிருமா ஆர் கொலாப்ஸ் ஆகுமா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஜாயிண்ட் வந்து நகர்ந்துருமா, அது மாதிரி அந்த வேல்யூ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் டிஃப்ளெக்ஷன் ரிப்போர்ட், பீமோட பெண்டிங், ஸ்லாபோட பெண்டிங், இல்லை காலமோட பக்லிங்காக இருக்கலாம், இதெல்லாமே டிஃப்ளெக்ஷனில் வந்துடும். இது அனலிசிஸ். கொடுத்த லோடுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குமோ அதை ஃபைன் பண்ணுறது அனலிசிஸ். அது வந்து ஆகக்கூடாது, ஒரு லோடு அப்ளை ஆச்சுன்னா அப்படி எதுவும் உடையக்கூடாது, பெண்டிங்லாம் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம உள்ள ஸ்டீல் தரணும், அந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உள்ள ஸ்டீல் தரணும். அந்த ஸ்டீலை கண்டுபிடிக்கிறது டிசைன். இந்த 2மே நம்ம ஸ்டாட்ரோவில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் ஆர்டர் வந்து இதுதான். ஓகே, இன்னைக்கு இது போதும் ப்ரோ, இந்த இன்ட்ரோடக்ஷன் இது போதும் இன்னைக்கு பேசிக்கு.